சுப்ஹானல்லாஹ், அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன் பின்னால் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பாக, அதாவது ஆதாரமாக உனது உடலை நாம் காப்பாற்றுவோம். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னா? ஃபிரௌனை பார்த்து. அப்படித்தானே? இன்றைக்கு அந்த வசனத்தை நம்புறதை விட எதை நம்புறோம்? எகிப்தில் முஸ்லிம்கள் எல்லாம் ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்களே ஃபிரௌனுடைய உடல், அதுதானே நம்புறோம். ஜியாரத்தான பேர், ஜியாரத்தான அரபுல என்ன சந்திப்பு, விசிட் பண்ணி கொண்டிருக்கிறோமே. எப்படி நபி அவர்களை ஜியாரத்து செய்யறதுக்கு இங்க வாரமோ அதே மாதிரி போடுறாங்க டிராவல்ஸ்ல. எகிப்து, மதீனா, ஃபிரௌன் பொடியை விசிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொடியை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலையும் விசிட் பண்ண போறாங்க. அப்படி செய்றாங்களா இல்லையா? எங்களுக்கு எப்பயாவது பிளேன் விளங்கிச்சா? அது பிளேன் விளங்கல. இது படிப்பினைக்காக போறோம். ஃபிரௌன் உடலை படிப்பினை பெற்று இஸ்லாத்துக்கு வந்த யாராவது ஒரு ஆளிக்கிறாங்களா? படிப்பினைன்னு சொல்லி. ஆனா எங்களோட மனசுல எந்த சிந்தனை எப்படி ஃபீல் பண்ணப்பட்டு இது ஃபிரௌனுடைய உடல்? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? எந்த விஞ்ஞானி இதை நிரூபிச்சா இது ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்லி விளங்கிட்டா? எங்க அது ப்ரூவ் பண்ணப்பட்டது? இதுதானா அந்த அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விளக்கம்? ஓ, ஃபிரௌனுடைய உடலை இல்லைன்னு சொல்லிட்டார். நான் கேட்கிறேன், 5000 வருஷம் இந்த வசனம் இறங்கக்கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்குகிற நேரத்தில் 5000 வருடம். ஃபிரௌனோட உடலுக்கு இப்போ 100 வருஷம் இல்லை. விளங்கிட்டா? 5000தோட ஒரு 1000 கூட்டினீங்கன்னா எத்தனை? 6000 வருடம். அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவருக்கு அத்தாட்சியாக நான் உன்னோட உடம்பை பாதுகாப்போம்டா, உடனே மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்போம். நம்மளா உண்டேட் பண்ணி விளங்கிட்டாங்க. இதுதான் ஃபிரௌனோட உடல்ன்னு சொல்லி உண்டேட் பண்ணி இப்போ ஃபிரௌனோட தம்பியோ நானா மாட்டிக்கிறார் கடல்ல. விளங்கிட்டா? அதே மாதிரி ஒரு புதிய ஒரு பொடியோ என்ன செஞ்சு அகப்பட்டிருக்கிறது. இது யாராக இருக்கலாம்? ஃபராவோல எந்த லிஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்றது. இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கேள்வி, பிரமிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5000 சச்சம் அந்த உடலுக்கு மேலே இருக்குது, அந்த ஃபாராவுஸுக்கு என்ன விளக்கம்? அதுவும் பாதுகாக்கப்பட்டு தானே இருக்குது. அதுக்கு என்ன விளக்கம்? அதுக்கு ஒரு தஃப்சீர். அது கெமிக்கலால பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பாதுகாக்கிற எப்படியா பாதுகாத்தானே இருக்குது, அதானே விளங்கணும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏன் நம்மளோட சிந்தனைக்குள் இப்படி ஒரு ஹல்த், ஏன் இப்படி ஒரு குழப்பத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறோம்? எந்த ஒரு அறிவையும் குர்ஆன் சுன்னாவோடு நம்ம ரபத்து பண்ணாமல் எதையாக இருந்தாலும் எந்த சிந்தனை இப்படியெல்லாம் நம்ம குழப்பங்களை உள்வாக்கி கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு என்ன நடந்தது இந்த காலத்தில் கேட்டால் நம்மளை என்ன செய்வாங்க? பிற்போக்குவாதிகள் என்று சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறேன். நான் இருக்கிற நம்பிக்கை சரியா பிள்ளைன்றலாம் பார்க்கறது இல்லை. யாராவது நம்ம நம்பினோட எதிர்த்தா பிற்போக்குவாதம் என்று படித்து நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இது நம்ம பொதுமக்களில் அதிகமானவர்களும் குறிப்பிட்ட சில அறிஞர்கள் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா உலமாக்களும் அதை ஹுராபத்தை தான் எழுதிக்கிறாங்க. இது ஒரு ஹுராபத்து, போலியான நம்பிக்கை, இப்படி நம்பக்கூடாது. யார் அப்படி சொன்னது எங்களுக்கு? ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னா அந்த வசனத்தை சரியா விளங்கினோமா? இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என் தலைப்பு இதல்ல. அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு 2 பின்னால் இருக்குது. காலத்துக்கு பின்னால், கடலுக்கு பின்னால். விளங்கிட்டா? காலத்துக்கு பின்னாலும் இருக்குது, கடலுக்கு பின்னாலும் இருக்குது. அப்படியா இல்லையா? யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த உடலை பாதுகாக்கணும்? காலத்துக்கு பின்னால்ண்டா ஃபிரௌனுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள, ஃபிரௌனுடைய அந்த காலத்துக்கு பின்னால் உள்ள எல்லாருமே காலத்துக்கு பின்னால் தான். அப்ப 5000 வருஷம் ஏன் பாதுகாக்கல? ஏன் அவங்க பார்க்கல? ஆயத்து தானே, அத்தாட்சியாக தானே, அத்தாட்சியாக தானே பாதுகாக்கணும். எப்ப அத்தாட்சியா மாறும்? முன்னால எடுத்தா தான், முன்னால இருந்தா தான் என்ன செய்ய அத்தாட்சியா மாறும். இந்த 5000 வருஷமா யாருக்கு அத்தாட்சி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி. இந்த 5000 வருஷமா யாருக்குமே என்னது அத்தாட்சி இல்லை. நபித்தோழர்கள் கூட கேட்கல, அல்லாஹ்வின் தூதரை நீங்க சொல்லி குர்ஆன் வசனம் இறங்கு மறுமை நாள் வரைக்கும் பாதுகாக்க மாட்டேன், 5000 வருஷமாகி இன்னும் பாதுகாக்கல, எங்க ஏரியாவில் இருக்குது கேட்டாங்களா? எகிப்துக்கு போன டைம்ல அம்ர் இப்னு ஆஸ் அதை தேட சொன்னாங்களா? இல்ல. நான் என்ன கேட்கிறேன், எப்படி நம்ம அந்த 5000 வருஷம் காலத்தால் பிந்தியது, அப்ப அவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கல. யார் கடவுள் என்று நம்பினார்களோ அவர்கள் அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள். அப்படித்தானே? கடல் மூழ்கிறண்டா அந்த கடலுக்கு பின்னால் இருந்த மக்கள் யாரு? அவர்கள் தான். ஃபிரௌன் எங்கிருந்து வந்தான் அந்த ஊரை சொல்றது. லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உனக்கு பின்னால் ஒரு அத்தாட்சியா, நீ கடவுள் கிடையாது, நீ வெறும் பிணம். விளங்கிட்டா? உன்னால உயிர் பெற்றல முடியாது, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, நீ மூழ்கடித்து மரணிக்க அதாவது இறக்க செய்யப்பட்டவன் என்பதை காணுவதற்காக உன்னை என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். கொண்டு வெளியே போட்டா இவன் கடவுள் இல்லை என்று அந்த மக்களுக்கு என்ன செஞ்சிடும்? உறுதியாகிரும், கன்ஃபார்ம் ஆகிரும். லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா இலா யௌமுல் கியாமா. எங்க? மறுமை நாள் வரைக்கும் பாதுகாப்பேன்றது, எல்லோருக்கும் அத்தாட்சியா பாதுகாப்புன்றது. எகிப்துக்கு பிசினஸ். விளங்கிட்டா? இதென்ன எகிப்துக்கு பிசினஸை ஒழிய எத்தனை இஸ்லாமிய அறிஞர்கள் இதை ஆய்வு செய்த, எத்தனை சயின்டிஸ்ட் வந்து, அதோட யாரு மாரிஸ் புகேல் இதை ரிசர்ச் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தார். எங்க காட்டுங்க அந்த கட்டுக்கதை, ஆதாரபூர்வமான செய்தியில் மோரிஸ் புகேல் இதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது. அவர் ஃபரோவை பத்தி தனியா நூலே எழுதிக்கிறாரு, ரிசர்ச்சை பத்தி எல்லாம்.
ஆனா ஒரு இடத்துலயே நான் இதனால தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு ஒரு சொல்லவும் இல்லை. விளங்கிட்டா? பிரான்ஸுக்கு போச்சா, ரிசர்ச் பண்ணிச்சா, இப்படியெல்லாம் நம்மளை நம்ப வைக்கின்ற அளவுக்கு இந்த மாதிரியான செய்திகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நமது சிந்தனையை இயன்ற அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நம்பிக்கையில கொஞ்சம் வளர்ப்போம். பின்னால யாரா விஞ்ஞான விளக்கம் கொடுத்தா தான் இந்த வசனத்தை திரும்பி பார்க்குகின்ற நிலைமையில நம்ம என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன். ஒரு நாளும் இஸ்லாமிய உலகத்தில் நல்ல இஸ்லாமிய ஆய்வாளர்கள், அறிஞர்கள் யாரும் இதை நம்புவது கிடையாது. விளங்கிட்டா? நான் கேட்கிறேன், இதையெல்லாம் ஒரு பெரிய பவராக நன் முஸ்லிம்ஸுக்கு வைக்கிறோமே, இது ஒரு செய்தியா வைக்கிறோம். திருப்பி ஒரு கேள்வி கேட்டானவங்களே இஸ்லாம் தான் கேவலப்படும். என்ன ப்ரூஃப் இதுதான் ஃபிரௌனோட பொடி என்னது கேட்டாண்டா என்ன என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க? இன்னைக்கு சயின்டிபிக்கலி இந்த காலத்தை ரிசர்ச் பண்றாங்களே பொடியை வச்சு, அதை வச்சு ப்ரூவ் பண்ணா எல்லா பொடியும் அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும். விளங்கிட்டா? எத்தனை பொடிக்கு அதுக்குள்ள எந்த எந்த விஞ்ஞான நூல் இது ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு, எதுல பேசப்பட்டிருக்கு? இன்றைக்கு எகிப்துடைய மியூசியம் வந்து வளர்ந்து ஓகோண்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஜியாரத் சரி அப்படியே வைங்க, அத்தாட்சி. இந்த மாதிரி தண்டனை அளிக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ள போனா ரசூலுல்லாஹ் எப்படி போக சொன்னாங்க? போக வானாண்டா. அப்படியே போக வேண்டி வந்தேன்னு சொன்னா அழுதவர்களாக நீங்கள் செல்லுங்கள். வகை வரவில்லையா, அழுவது போல நீங்க என்ன செய்யுங்க, உங்களை உண்டாக்கி கொண்டு போங்க. அவர்களுக்கு ஏற்பட்டது உங்களுக்கு ஏற்படணும். தன்னை கடவுள் என்று சொன்னோட சிரிச்சு போட்டோ அடிச்சு பக்கத்துல இருந்து புறவண்ட பொடி அதுல போட்டோ அடிச்சு வெளியே வருது. சைத்தான் எப்படி கெடுத்தான் பாத்தீங்களா? சைத்தான் வந்து ஃபிரௌனை உயிரோடையும் ஃபிரௌனை வைத்து இறந்த பின்னர் எப்படி வலை எடுக்கிறான் பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். லித்தகூன லிமன் கல்ஃபக ஆயா, உங்கள் பின்னால் உள்ளவர்களுக்கு அத்தாட்சி. என்ன எப்படி அத்தாட்சி சொல்லணுமா இல்லையா? எப்படி அத்தாட்சி? யார் எத்தனை பேர் அதை பார்த்து இஸ்லாத்துக்கு வர அளவுக்கு என்ன அத்தாட்சியால் இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ்.